பார்க்கணும்னா விர்ஜின் ரிவர் சீசன் 1 அதில் 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். 4th எபிசோடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஜாக் அப்புறம் மெலிண்டா, ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க 3 பேர் வந்து பாரில் ஆக்சுவலாக மீட் பண்ணிட்டு இருந்தாங்க 3rd எபிசோடில். அப்போ அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் வந்து ஜாக்கும் மெலிண்டாவும் வந்து எங்கே வராங்கன்னா, டாக்டரோட உண்மையான வீட்டுக்கு வராங்க. அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னா, மெலிண்டாவோட சிஸ்டர் இல்லை, அப்புறம் ஜாக், அப்புறம் மெலிண்டா, அப்புறம் டாக்டர் 4 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் டாக்டர் வந்து மெலிண்டா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து வெர்ஜின் ரிவர்லேயே இனிமேல் இருந்துக்கோ, நீ தான் வந்து வெர்ஜின் ரிவருக்கு ஏற்ற நர்ஸு அப்படி சொல்லிட்டு, நீ வந்து என்னோட வீட்டிலே இருந்துக்கோ, மேலே வந்து ஒரு ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீ வந்து பெட் அரேஞ்ச் பண்ணி இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக்கும் மெலிண்டாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, பெட் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக மேலே போகிறாங்க. அப்போ சடனாக என்ன நடக்குதுன்னா, டாக்டரும் மெலிண்டாவோட சிஸ்டர் இல்லாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கே வந்து சந்தேகம் வந்துச்சு. அவங்க வந்து பர்சனலாக பேசிகிட்டு இருக்கும்போது என்னமோ இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. டாக்டரோட ஒய்ஃப் வந்து மெலிண்டாவோட சிஸ்டர் இல்லை தான். அப்புறம் வந்து சடனாக என்ன ஆகுதுன்னா, மெலிண்டாவோட சிஸ்டர் இல்லை வந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு வந்து ஒரு பேக் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வராங்க. அந்த பேப்பர் ஆக்சுவலாக என்னென்னா டிவோர்ஸ் பேப்பர். அந்த ஆக்சுவலாக அவங்க பார்க்குறதுக்கு வந்து கிராண்ட்மா மாதிரி தான் இருப்பாங்க. கிராண்ட்மா ஏஜில் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து டிவோர்ஸ் கேட்பாங்க. ஒன்று வந்து டாக்டர் கேட்பாரு, என்ன சடனாக வந்து டிவோர்ஸ் கேட்குற அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இனிமேல் நம்ம தனியாக இருந்துக்கலாம், இது வந்து ஒரு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, ஓகே நம்ம அப்புறமா வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த இது வந்து அப்படியே முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மெலிண்டாவும் ஜாக்கும் வந்து மாடியில் வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மெலிண்டாவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட பாஸ்ட் லைஃப் தான் வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. அவள் வந்து ஹஸ்பண்டோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அவளோட பாஸ்ட் லைஃப் ஞாபகம் வருது. அதே மாதிரியே இவளுக்கு வந்து பெட் அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்டோட ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும். அதை வந்து அவள் வந்து ரீகால் பண்ணி வந்து அதை நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் வந்து ஜாக் கேட்குறாரு, என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னோடனே மெலிண்டா சொல்லுவோம், இல்லை நம்ம வந்து ஓகே நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அகெயின் வந்து பெட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சடனாக யார் வராங்கன்னா, ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து டாக்டரோட வீட்டுக்கு வராங்க. உடனே வந்து என்ன நீ சடனாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கீழே பேசிகிட்டு இருக்காங்க. 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர், அப்புறம் மெலிண்டாவோட சிஸ்டர் இல்லை, ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் 3 பேர் கீழே பேசியிருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து மேலே பெட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மெலிண்டா கேட்குறா ஜாக் கிட்ட, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தாங்க, நீங்கள் எப்படி இப்போதான் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அதெல்லாம் வந்து லவ் இல்லை, அந்த லைஃப் வந்து அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்னமோ வந்து ரியல் லைஃப் மாதிரியே பேசலை. என்னமோ வந்து அவளை வந்து சும்மா பழகுற மாதிரி தான் வந்து மெலிண்டா கிட்ட ஆக்சுவலாக அவளை பற்றி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா வந்து இவங்க 2 பேரும் கீழே வந்துடுவாங்க. கீழே வந்தோடனே ஜாக் வந்து பார்ப்பாங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை. அப்புறம் வந்து ஓகே அவங்க 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ணோடனே இவங்க 5 பேரும் சேர்ந்து ஆக்சுவலாக லஞ்சு ரெடியாக இருக்கும். லஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மெலிண்டா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஊருக்கு வந்து விசிட் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோடனே மெலிண்டாவோட சிஸ்டர் இல்லை அவள் வந்து இந்த ஊருக்கு வந்து நர்ஸாக ஒர்க் பண்ண வந்திருக்கா, அவள் வந்து விசிட் பண்ண வரல, அவள் இங்கே ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொன்னோடனே அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அகைன் மறுபடியும் வந்து ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சொல்கிறா, அவர் வந்து வெளியே வந்து ட்ரிப் போயிருக்காரு அப்படின்னு. மறுபடியும் அகைன் இவளோட பாஸ்ட் லைஃப்பை பற்றியே அந்த பொண்ணு வந்து இவகிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது இவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறா. ஒன்று வந்து மெலிண்டாவோட சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எதுக்கு அவளோட பர்சனல் லைஃப்பை வந்து கேட்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு அன்னோன் பர்சன், நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தானே, நீங்கள் எதுக்கு அவளோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, இவ்வளோ ஈகராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலிண்டாவோட சிஸ்டர் இல்லை சொல்கிறாங்க. உடனே ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்டு அவளை வந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் நைட்டு மறுநாள் ஆகிடுது. மறுநாள் என்ன ஆகுதுன்னா, டாக் வந்து இதை நினச்சிட்டே
வந்து கார்லேயே படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. இவன் எதுக்கு நம்ம கிட்ட டிவோர்ஸ் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாக் வந்து கார்லேயே படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அப்புறம் மார்னிங் என்ன ஆகுதுன்னா ஜாக்கோட மெலிண்டாவோட சிஸ்டர் இன்லா வந்து இவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் டீயும் வந்து கொடுத்துட்டு போவாங்க. உடனே வந்து டாக்டர் சொல்லுவார், நான் வந்து கிளம்புறேன், இப்போ எனக்கு மைண்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஜாக்கோட பாரை வந்து காமிப்பாங்க. பாரில் என்ன ஆகும்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து சடனாக உள்ள வந்து பாரையே அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் வந்து டர்ட்டி ஆக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க, இவன் வந்து எதுக்கு இங்கே வந்தான், இப்போ எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது லில்லியை பற்றி பேசுவாங்க. லில்லியை பற்றி யார் பேசியிருப்பாங்கன்னா காணின்னு ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த லில்லி வந்து எவ்வளோ பிரேவாக இருக்கா. அதே மாதிரி மெலிண்டாவே சொல்லுவாங்க, அவள் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு பொண்ணு, அவளை வந்து நம்ம ரிவருக்கு வந்து அவள் வந்து நம்மளுக்கு வந்தது வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெலிண்டாவையும் லில்லியம் பற்றி அந்த பாரில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னா ஜாக் வந்து மெலிண்டாட்ட சொல்லுவாங்க, நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு இவன் என்ன இடம் கேட்டோன்னே இல்லை அது வந்து ஸ்பெஷல், நான் வந்து போகும்போது சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து மேப் போட்டுட்டு தான் இவங்க வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க ஃபோனில் வந்து சிக்னலே இருக்காது. இவங்க வந்து ரோட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜாக்கும் மறுபடியும் வந்து மெலிண்டாட்ட கேட்பாங்க, நீ வந்து உன்னோட பாஸ்ட் லைஃப்பை வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தியே, ஏன் வந்து சொல்லவே மாட்டேங்கிற, அதை பற்றி நினச்சாலே நீ வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிக்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது யார் வராங்கன்னா ஆக்சுவலாக அந்த பாரில் வந்து அந்த பாரை அடித்து நொறுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து வந்திருப்பாங்கல்ல, அவன் சடனாக வந்து இவங்க கார் முன்னாடி வந்து நின்றுட்டு ஒரு கன் எடுத்துகிட்டு வரான். கன் எடுத்துகிட்டு வந்து இவங்க 2 பேரும் ஷூட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான்னா மெலிண்டா தான் முன்னாடி நிற்கிறான். மெலிண்டா வந்து ஷூட் பண்ணுறதுக்கு அவளோட தலையில் வந்து இப்படி வச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து ஜாக் சொல்கிறான், யார் நீ, அவளை விட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்து போய் காரில் ஏறுங்க 2 பேரும் அப்படி சொன்னோன்னே ஜாக் வந்து போகவே மாட்டான். மெலிண்டா நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து கண்ணை வந்து நான் வந்து சுட்டுருவேன் மெலிண்டாவை அப்படின்னா உன்னை மெலிண்டாவும் ஓகே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து காருக்குள்ளே ஏறி போயிடுறான். ஜாக்கும் வந்து ஏறி போயிடுறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, எதுக்கு இவன் வந்து நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது 4th எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து 5th எபிசோடில் வந்து நம்ம வந்து எதுக்கு இவங்க 2 பேரையும் கடத்திட்டு போனாங்க, அவன் வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.